வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை இது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்து மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. ராசியில் ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில திடீர் திருப்பங்கள், மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். முடிஞ்சதுன்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு கண் முன்னாடி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள், தொந்தரவுகள், மற்றவங்க வகையில் தேவையில்லாத மன வருத்தங்கள், கஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எதை செஞ்சாலும் அது மற்றவங்களுடைய காதுக்கு தப்பாக தான் போய் சேருது. கும்பராசிக்காரங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு பிரதிபலிக்காது. எதுவாக இருந்தாலும் சமாச்சாரம் மற்றவங்க கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க. வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. காரியத்தில் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த மாதம் நடைபெற்று வருவீங்க. உங்களுடைய வீரியத்தை முழுமையாக வெளிக்காட்ட முடியும். உங்களுடைய காரியங்களில் ஜெயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்குது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியை முழுவதுமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் இந்த மாதம் காப்பாற்றி வருவீங்க. புதிய விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எல்லா விஷயங்கள், காரியங்களும் ஈடுபடுவீங்க. சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிறது சகஜம்தான். இருந்தாலும் கும்பராசிக்காரங்க விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. வீடு நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான ஆடம்பர பொருட்கள் என கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட சில சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க.
கடந்த சில மாதங்களாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு விதமான இறுக்கமான மனநிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஏதேதோ மனசை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள் எதுவும் இல்லாமல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல செய்திகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் வாகன சேர்க்கைகளும் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட ஒரு சுமூகமான மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்கள் வகையில் விபரீத யோகா அமைப்புகளை கும்பராசிக்காரங்க முழுமையாக இந்த மாதம் பார்த்து வருவாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே கும்பராசிக்காரங்க மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சாதகமான அமைப்புகள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன எல்லாமே கைகூடி வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காசுவன சமாச்சாரங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் சாதகமாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வழக்கமான விஷயங்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவோடு இருக்கிறத தவிர்த்துக்குங்க. எதையும் அசால்ட்டாக டீல் பண்ணாதீங்க. ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் பின்னாடி வரக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இப்போவே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார விஷயங்களை அகலக்கால் வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் வெளி விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயமும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பட் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. முரட்டு சுபாவம் வெளிப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஸோ வெளி விஷயங்கள் காரியங்கள் நன்மைகள் உண்டு. ஆனால் அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. தான தர்ம காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்குது. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகுது. குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள், விருந்து விழாக்களில் அதிக பங்கெடுப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுத்துட்டு வரும். பொதுவாக பிரயாணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் மகர கும்பராசிக்காரங்களுக்கு குதூகலம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகள் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. துணிச்சலும் தைரியம் வெளிப்படும். கும்பராசிக்காரங்க முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்க அவசரப்படுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க. ஏன்னா ராசியில் ராகு இருக்குது. காரியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. அதனால் முன்ன பின்ன யோசிக்காமல் அவசரப்பட்ட காரியத்தில் இறங்குறீங்கன்னா அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆரம்பமாக நல்லா தான் ஆனால் போக ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மற்றபடி காரியங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான நிலைகள் இருக்குது. பெரும்பாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. ஆனால் அதே நேரம் எந்த அளவுக்கு ஈடுபாடுகளை காட்டுங்களோ அதே அளவுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு இறுக்கமான சூழ்நிலையும் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சமீப காலமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான நிலைகள் சற்று குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் கவனம் தேவை. குடும்பத்துக்குள்ள இந்த குதர்க்கமான விஷயங்கள் அதிகமாகும். அதாவது உறவுகளுக்குள்ள இந்த புரிந்துணர்வு சார்ந்த விஷயங்களால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். நல்லது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு போய் சேரும்பொழுது கெட்டதாக போய் சேரும். அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் எதையோ சொல்லியிருப்பீங்க, அவங்க எதையோ நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில கருத்து முரண்பாடுகளால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் போது கொஞ்சம் நிதானம் என்பதும் தேவைப்படும். பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. தலைக்கு வந்த தலைப்பாக கூட போச்சுங்கிற மாதிரி தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். அதனால் வருத்தத்துக்கு இடமில்லை. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோருடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. பெற்றோர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக தந்தை வழி சமாச்சாரங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்புகளை கொடுத்துட்டு வருது. பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகளே ஏற்படும். அதேபோல் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்கு.
உடன்பிறப்புகளுக்கான காரியங்கள் விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அவங்களுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. அதன் மூலமாக நன்மைகளையும் பார்க்க முடியும். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. அவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத வேண்டாவாதங்கள் அதிகமாக இருக்கும். இல்லைனா பட்டும்படாமல் செயல்பட்டு வருவாங்க. இவங்க விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியாத சூழல் தான். சமீபகாலமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்துக்கிட்டு தான் வரும். இருந்தாலும் சமாளித்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாத அமைப்பு மாதத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிறப்புகளை பார்க்க முடியும். வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் காரசாரமாக இருந்து வருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. மற்றபடி காரிய ரீதியான அனைத்து விஷயங்களும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்படுது. அதாவது இது சார்ந்த புதிய விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஏற்கனவே ப்ராசஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அது எல்லாமே நன்மைகள் வகையில் தான் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுமூகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் அனுகூல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க. அவங்களுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் இந்த மாதம் ஈடுபட்டு வருவீங்க. பெரும்பாலும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமைஞ்சு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்து சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்கள் கல்வி கேள்விகளில் வித்தகர்களாக இருந்து வருவாங்க. அது சார்ந்த காரியங்களில் ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க. மாணவர்கள் இந்த மாதம் வித்தைகளில் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க. கும்பராசி மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அவசரப்படுறது டென்ஷனாக மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இது உங்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு மன ரீதியான பதட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வேலை அலைச்சல்கள், உடல் பளு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இது பெரிய அளவு தொந்தரவுகள் இல்லை. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன காரிய ரீதியான அனைத்து சிறப்புகளும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ தொழில் வேலை உத்தியோகத்திலும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாய அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். மற்றபடி எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகள் தான். சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ஓரளவு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. விபரீத யோகா அமைப்புகள், சில நல்ல யோக பலன்களும் இந்த மாதம் பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.